ஆண்டவரின் அருள்வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு. ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு. இறை இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு கோணங்களில் ஒவ்வொரு வடிவங்களில் அவரவர் நம்பிக்கைக்கேற்ப கடவுள் நிச்சயமாக படி அளந்து அருளையும் ஆசீர்வாதத்தையும் பொழிந்து கொண்டே இருக்கிறார். நாட்கள் வேகமாக சென்றாலும் ஒவ்வொரு நாள் மீண்டும் மீண்டுமாக புதிய நாளை கடவுள் கொடுத்து கொண்டே இருக்கிறார். புதிய நாள் புதிய ஆசீர்வாதத்தின் அடையாளம், புதிய நம்பிக்கையின் அடையாளம், புதிய எண்ணங்களின் அடையாளம், புதிய முயற்சிகளின் அடையாளம். இன்றைய நாள் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை, த ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே ஆஃப் த மந்த். மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை. இந்த பக்தி என்பது நம்முடைய கிறிஸ்துவ பாரம்பரியத்தில் ஏறக்குறைய 450 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய பக்தி. நடந்தது என்ன? அதாவது மார்கரெட் மரியம்மாள் என்கின்ற புனிதைக்கு திருதி ஆண்டவர் காட்சி கொடுக்கிறார். அந்த காட்சியில் இயேசு ஆண்டவர் பயன்படுத்திய வார்த்தைகள், இந்த உலகத்தை மனிதர்களை நான் மிகவும் அன்பு செய்கின்றேன், ஆனால் என்னவோ தெரியவில்லை, இம்மனிதர்கள் என் அன்பை உதாசீனப்படுத்துகிறார்கள், அலட்சியம் செய்கிறார்கள். நீயாவது அன்பை கொடுக்க மாட்டாயா? will you not give your love to me என்பது ஆண்டவர் இயேசு மார்கரெட் மரியம்மாளுக்கு வெளிப்படுத்திய காட்சியில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை. ஆக ஆண்டவர் என்றென்றும் மாறாத தெய்வம், தன்னுடைய அன்பினால் நம்மை எப்போதும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். பதிலுக்கு கடவுள் மேல் காட்டுகின்ற அன்புதான் நம்முடைய திருமண குடும்ப வாழ்வினுடைய ஆசீர்வாதம். அதனால தான் சொல்லுவேன், அன்பு எங்குள்ளதோ அங்கு கடவுள் இருக்கிறார். கடவுள் எங்கு இருக்கின்றாரோ அங்கு மகிழ்ச்சி இருக்கிறது. மகிழ்ச்சி எங்கு இருக்கின்றதோ அங்கு அன்பு நிறைவாக்கப்படுகிறது. where there is love there is God, where there is God there is happiness, where there is happiness there it comes a fulfillment of love என்று சொல்வார்கள். அன்பு எங்குள்ளதோ அங்குதான் கடவுள். ஆக அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கடவுள் எப்போதும் தன்னுடைய அன்பில் மாறாதவர், இரக்கத்தில் மாறாதவர், அருளில் மாறாதவர், ஆக தன்னுடைய பரிவில் மாறாதவர். அதுதான் இன்றைய நாளுடைய முதல் வாசகம் கேட்டு ரொம்ப அழகான வார்த்தை. நம்ம எல்லோருக்கும் ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு அழகான வார்த்தை. கடவுள் என்பவர் யார்? who is God? கடவுள் என்பவர் யாராக தான் நமக்கு இருக்கிறார்? இயேசு யாராக இருக்கிறார்? நாம் சிறு வயதிலிருந்து படித்த பாடங்களோ மறைக்கல்வியோ அல்லது நம்முடைய அன்றாட வாழ்வின் அனுபவங்களோ மீண்டும் மீண்டுமாக ஒரு அழகான ஒரு சொல்லாடலை இன்றைய நாள் முதல் வாசகம் பயன்படுத்தும். இயேசு யார் என்றால், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவர். Jesus Christ remain the same yesterday, today and tomorrow. எவ்வளவு அழகான வார்த்தை பார்த்தீங்களா? ஆண்டவர் கடவுள் என்றென்றும் மாறாதவர், தன் அன்பினால் பரிவிலால் இரக்கத்தினால் மாறாத தெய்வம். ஆக இன்றைக்கு நாம் மாறலாம் இல்லையா? நம்முடைய குணங்கள் மாறலாம், சிந்தனைகள் மாறலாம், அல்லது நம்முடைய பல காரணங்களால் மாறலாம். இன்றைய நாளுடைய நற்செய்தி எடுத்துக்குங்க. 2-3 கதாபாத்திரங்கள். திருமுழுக்கு யோவான் தலை வெட்டுண்ட நிகழ்ச்சி. ஆக காரணம் என்ன? திருமுழுக்கு யோவான் இறைப்பற்றும் நேர்மையும் கடவுள் மேல் பயத்தை அல்லது கடவுள் மேல் நம்பிக்கை கொண்டு நேர்மையாக தன்னுடைய பணிகளை செய்கிறார். ஆனால் அது பொறுக்க முடியாமல், அதனால் பொறாமைப்பட்டு, அதனால் அச்சுறுத்தப்பட்டு மாறியவர்கள் தான் ஏரோதையாள் என்பவர் இல்லையா? ஆகையால் அவர்கள் தன்னுடைய பதவிக்காக மாறுகிறார்கள், ஆடம்பரத்திற்காக மாறுகிறார்கள், தன்னுடைய சுய நலத்திற்காக மாறுகிறார்கள். இன்றைக்கு மனிதர்கள் மிக மிக வித்தியாசமாக இருக்கிறார்கள். நிறைய நிறங்கள், நிறைய போலித்தனங்கள், நிறைய முகமுடிகள், நிறைய முகத்திரைகள். ஆக இன்றைக்கு நம்முடன் இருப்பவர்களை மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆக பணம் இருந்தால் ஒருபுறம், பணம் இல்லை என்றால் வேறொரு பேச்சு. ஆக வசதி வாய்ப்பை பார்த்து பழகக்கூடிய மனிதர்கள் மத்தியில் நம்முடைய குணங்கள் மாறிக்கொண்டே இருந்தாலும் அது சரியல்ல. ஆனால் கடவுள் என்னாலும் மாறாமல் இந்த ஆலயத்தில் வருகின்ற பொழுதெல்லாம் எப்போதும் தன்னுடைய அன்பினால் ஜெபிக்கின்ற பொழுது, தன்னுடைய அருளினால் வேண்டுகின்ற பொழுது, அல்லது நம்முடைய மனக்குறைகளை கொட்டுகின்ற பொழுது என்னால் தன்னுடைய இரக்கத்தினால் பரிவினால் மாறாத தெய்வம் இவ்வெல்லத்தில் இவ்வாலயத்தில் நற்கருணை வடிவில் என்னாலும் இருக்கிறார். ஆக அன்புக்குரியவர்களை, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாத அந்த தெய்வத்தின் மேல் நம்பிக்கையும், அவருடைய பராமரிப்பில் நம்பிக்கையும், அவருடைய பாதுகாப்பில் நம்பிக்கையும் வைத்து நம்முடைய திருமண குடும்ப வாழ்விலும் கூட உண்மையும் நேர்மையும் கடவுள் மேல் நம்பிக்கை கொண்டு இயேசுவின் திரு இதயத்தில் விளங்கிய அன்பையும் இரக்கத்தை நம்முடைய குடும்பங்களில்
வாழ்வாக்குவோம். ஆக கூடுமான அளவு இயேசுவோடு இணைந்த வாழ்வு இனிமையான வாழ்வாக நம்முடைய வாழ்வால் நாம் அமைந்திட முயற்சி எடுப்போம். கடவுள் நாம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.